வணக்கம். நான் அசோக்ராஜ். இன்னைக்கு எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா 2 விஷயம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டுட்ருக்காங்க. என்னென்னா, HVAC ரிலேட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜாப் வந்து நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, எப்படிலாம் வந்து நான் வந்து ஈஸியாக பார்க்கலாம், எப்படிலாம் எந்தெந்த கம்பெனிலாம் நான் அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, HVAC ரிலேட்டடாக என்னென்ன கோர்ஸ் வந்து நம்ம வந்து படிக்கலாம். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு டேக் வந்து சேரும். ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு HVAC கோர்ஸ், ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐடிஏ இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல், வாட் எவர் இட் இஸ். ஸோ நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் HVAC ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக நீங்கள் நினைக்கலாம். ஏன் அப்படின்னா, HVACக்கான ஒரு நல்ல ஸ்கோப் வந்து இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து அதிகமாக தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து ஒரு 25, 26, 28 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னா, நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம இயற்கையாக நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து அழிச்சிக்கிட்டே வரோம். ஸோ அதனால் அந்த ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது நிறைய இடத்துல நீங்கள் ஒரு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை நான் ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூலிங்கோ இல்லை ஹீட்டிங்கோ வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ அப்போ வந்து அந்த HVAC அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு HVAC கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, irrespective ஆஃப் யுவர் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் பர்சனாக இருப்பீங்க, இல்லைனா ஒரு மெக்கானிக்கல், இல்லை ஒரு இசிஇ, ஏதோ ஒரு இது. பட் ஆனால் வந்து ஒரு ஒரு 3 மந்த் கோர்ஸ் வந்து HVAC படிச்சிருப்பீங்க. ஸோ HVACல என்னென்னலாம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னா, ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாய்லர்ஸ், அப்புறம் சில்லர்ஸ், ஏர் கூல்டு சில்லர், வாட்டர் கூல்டு சில்லர்ஸ். ஸோ இந்த பற்றிலாம் நீங்கள் வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ரஸர் டைப்ஸ் என்ன இதெல்லாம் வந்து நீங்கள் ஓரளவு அந்த HVAC கோர்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு 2 மந்த் கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை 60 டேஸ் கோர்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் இதை நீங்கள் படித்த சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்குன்னா கிடைக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா, இட் இஸ் ஜஸ்ட் தட் சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து உங்களோட நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து வேலை வந்து நம்ம வாங்கிக்கலாம், வேலை வந்து கிடைச்சிரும் அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல்னா ஆல்ரெடி நீங்கள் இந்த ரிலேட்டெல்லாம் படிச்சிருப்பீங்க. இல்லை டிப்ளமோ இன் அதர் கேட்டகரிஸ் இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக HVAC கோர்ஸ் நீங்கள் படிங்க. ஆனால் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்காது. அதை ஒரு நாலேஜாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அது எல்லாத்தையும் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இல்லை அப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெஷராக வந்து நான் வந்து ஒரு HVAC ரிலேட்டட் நான் ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு HVAC கோர்ஸ் நீங்கள் ஒரு 1 மந்த் கோர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஏஜென்சி, அதாவது கவர்மெண்ட் இல்லை, கவர்மெண்ட் சர்டிஃபைடு ஏஜென்சி வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய கிடைக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வியூ பாருங்கள், அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக எந்த அளவு உங்களுக்கு காமிக்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டு ஒரு சின்ன நாலேஜ் லேர்ன் பண்ணதுக்கப்புறம், ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாப் வந்து நீங்கள் எங்கே தேடணும். ஸோ உங்களுடைய ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெல்லாம் தேடினா நீங்கள் ஈஸியாக வந்து ரெக்ரூட் ஆகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மால்ஸு, இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் சென்ஸ் என்னென்னா ரொம்ப வந்து ரொம்ப ஹைஃபையாக இருக்கிற ரெசிடென்ஷியல். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு HVAC ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், பவர் பிளான்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபைனரிஸ், ஒரு சில ரெஃபைனரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஜாப் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இது வந்து டெக்னிக்கல் லெவலில் நான் சொல்கிறேன். ஸோ சப்போஸ் ஒரு இன்ஜினியர் லெவலில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டட் எலக்ட்ரிக்கல் பிஇ வந்து மெக்கானிக்கல் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷராக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு MEP இன்ஜினியராக கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய கேரியர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். MEP இன்ஜினியர் சென்ஸ் என்னென்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் அதே தான் நான் சொன்னேன். கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங்கில் இந்த கோர்ஸில் என்ன படிப்பீங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கலோடைய ஸ்டாண்டர்ட்ஸ், ப்ளம்பிங்கோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் அண்டு HVACயோட ஸ்டாண்டர்ட்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன வந்து கோர்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. பட் அதெல்லாம் வந்து படித்து சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே ஜாப் கிடைக்கணும் கிடைக்காது. ஸோ அதுவும் அதுதான். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னும் போது ஜாப் வந்து ஈஸியாக கிடைச்சிரும். பட் ஆனால் அது கிடைச்ச அந்த ஸ்ட்ரீம் லைனை வந்து நீங்கள் நினச்ச ஃபீல்டில் கிடைக்காது. அதுதான் ஒரு விஷயங்கள், அதை டெக்னிக்கல் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ
பட் நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோ இல்லை மெக்கானிக்கல் ஃபீல்டோ எது போயிட்டாலோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது தான். லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் அடுத்த வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, கோர்ஸ் வந்து படிக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் படித்தா ஜாப் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. கோர்ஸ் படிங்க, அது ஒரு நாலேஜ் தான். அதை பேஸ் பண்ணி அது ரிலேட்டடாக பேஸ் பண்ணி நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக ஃப்ரெஷராக இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி இல்லைனா அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், அதாவது ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில், அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்னா நான் சொல்கிற அந்த இண்டஸ்ட்ரியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து A to Z எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ரெக்ரூட் ஆகிடலாம் ஃப்ரெஷராக இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போனோம் அப்படின்னா அவங்களுக்கும் அதே மாதிரி வந்து ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படி இல்லை. ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி எனக்கு மெயின்டெனன்ஸ் உள்ள எனக்கு வந்து நான் HVAC வந்து நான் இது பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன இந்த MEP ரிலேட்டடாக நீங்கள், அதாவது பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, ஒரு பெரிய ஒரு பவர் பிளான்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல டெஃபினட்டாக ஒரு MEP இன்ஜினியருக்கான ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ MEP இன்ஜினியருக்கான கோர்ஸ், அதாவது ட்ராயிங்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அந்த ட்ராயிங்ஸை வச்சு நீங்கள் வந்து உங்கள் டீம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அந்த ட்ராயிங்ஸ்க்கான எல்லா அவுட்லைனும் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கும்போது அதுக்கான ஓவரால் என்ன சொல்கிறது, அதில் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும் மெக்கானிக்கலாக இருக்கட்டும் என்னென்ன அவுட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொடுத்துருக்கிற அந்த ட்ராயிங்கை வச்சு நீங்கள் வந்து ஃபீல்டில் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் வே நீங்கள் வந்து ஜாப் வந்து நீங்கள் ஜாபுக்கு வந்து நீங்கள் போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் ஃபார் ஃப்ரெஷர் பீப்புளுக்கு நீங்கள் நார்மலாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டும் இல்லைனா இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு அதுக்கு கீழே ட்ராயிங்க்கு என்ன சொல்கிறது MEP இன்ஜினியருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி கூட வந்து அந்த மாதிரி ஃபீல்டில் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கும் இருக்குது அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கும் இருக்குது. ஸோ லைக் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னா JLL, CBRE, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஷ்மன் அண்ட் வேக்ஃபீல்டு, அப்புறம் வந்து ISS, Sodexo, ஸோ வெரைட்டி ஆஃப் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அந்த மாதிரி கம்பெனிலாம் நீங்கள் வந்து செலக்ட் ஆனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கோர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து டிசைட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, எப்படி வந்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது அடுத்தடுத்த உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ HVAC ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஜாப் வந்து நிறைய சர்ச் பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து அதை மெயின்டெனன்ஸில் நீங்கள் போனோம் அப்படின்னா ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், அப்படி இல்லை அப்படின்னா MEP இன்ஜினியர் ரிலேட்டடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அது வந்து டெக்னீஷியன் லெவலும் ட்ரை பண்ணலாம், அப்புறம் வந்து இன்ஜினியர் லெவல்லையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட சேலரிஸ் கேட்டகரிஸ்லாம் மாறும். இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் வந்து அப்ராடுக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். அப்ராடுக்கும் வந்து நிறைய ஓப்பனிங்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கேயே கொஞ்சம் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நீங்கள் அப்ராட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கோப் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக வந்து கன்சிடர் பண்ணி அது பண்ணுறதை விட இங்கேயே வந்து ஒரு சின்ன ஃபஸ்ட்டு ஒரு 1 year 2 years 3 yearsல வந்து நான் சொன்ன அந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனிலேயோ அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் இல்லை ஒரு MEP ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டில் வந்து இந்த மாதிரி ஒரு அதாவது டக்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், வந்து ஹீட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், ப்ளம்பிங் சிஸ்டமாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு ஸோ நீங்கள் வந்து அடுத்தது நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்கோப் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்னா என்ன, அது என்னென்ன ஸ்கோப்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம வந்து டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.